عن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنهما أن ناسا من الأنصار سألوا رسول الله صلى الله عليه وسلم فأعطاهم ثم سألوا فأعطاهم حتى نفد ما عنده صلى الله عليه وسلم فقال لهم حين أنفق كل شيء بيدي ما يكن عندي من خير فلن أدخره عنكم ومن يستعفف يعفه الله ومن يستغني يغنه الله ومن يتصبر يصبره الله وما أعطي أحد عطاء خيرا وأوسع من الصبر رواه البخاري ومسلم. سيدنا அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவருடைய சொந்த பெயர் சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவருடைய குன்யா என்று சொல்லப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய அபூ சயீத் அல் குத்ரி என்பது பிரபல்யமான பெயர். இந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நாசம் மினல் அன்சாரி சஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகளில் சில மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கூறி முறையிட்டு உதவி தேடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் பெருந்தன்மை மிகுந்தவர்கள். அந்த அடிப்படையில் ஃபஅதாஹும், அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள். சும்ம சஅலூ, பிறகு திரும்பவும் வந்தார்கள் அந்த சஹாபாக்கள், திரும்பவும் கேட்டார்கள். ஃபஅதாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது தடவை கேட்டபோதும் திரும்ப கொடுத்தார்கள். ஹத்தா நஃபித மா இந்தஹும், அதே போல் பல தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த அன்சாரி சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நபி அவர்களிடத்திலே இருந்த அந்த செல்வங்கள் முடிந்துவிட்டன. அதாவது கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்போதைக்கு நபி அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஹத்தா நஃபித மா இந்தஹும், நபி அவர்களிடத்தில் இருந்த அந்த செல்வம் முடிந்து விட்டன. எனவே அவர்கள் திரும்ப வந்து கேட்டபோது கொடுக்க முடியவில்லை. திரும்ப நபி அவர்களிடத்திலே வந்து அந்த அன்சாரி சஹாபாக்கள் வந்து கேட்டபோது ஃபக்கால லஹும் ஹீன அன்ஃபக குல்ல ஷைஇன் பியதி, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையில் இருந்தவை அனைத்தும் செலவழிந்ததற்கு பிறகு அந்த சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், மா யகுன் இந்தி மின் கைரின் ஃபலன் அத்தகிரஹு அன்கும், என்னிடத்தில் ஏதாவது கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த பொருள் ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்காமல் நான் தடுத்திருக்க மாட்டேன். நான் இப்போ கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை தடவை வந்து கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை அவர்களுக்கு மட்டுமல்ல பின்வரும் மக்கள் அனைவருக்கும் அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். இதுதான் பொதுவாக சஹாபாக்களில் சில பேருக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் சஹாபாக்களை குறை காணக்கூடிய நிலையில் இருந்துவிடக்கூடாது. மாறாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இந்த உம்மத்துக்கான ஒரு பரிகாரம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்வதற்காக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் சொன்ன நடந்து கொண்ட அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு இந்த உம்மத்துக்கான ஒரு சிறந்த ஒரு பாடங்கள். அந்த அடிப்படையில் இந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்கிறார்கள். வமை யஸ்தஅஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், தோழர்களே நீங்கள் அடுத்தடுத்து என்னிடத்தில் கேட்டீர்கள், நான் கொடுத்து கொண்டே இருந்தேன். இப்போது என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கொடுப்பதற்கு ஏதாவது என் கையில் இருந்தால் நிச்சயமாக உங்களை விட்டு நான் தடுத்திருக்க மாட்டேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன், கொடுத்திருப்பேன். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வமை யஸ்தஅஃபிஃப்
யுஇஃபஹுல்லாஹ். ஆசைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசாபாசம், ஒரு பெண் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மனோ இச்சை, இது விஷயத்தில் யார் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தன்னை பாதுகாத்து கொள்ள நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த இஃபத் என்று சொல்லப்படக்கூடிய பத்தினித்தனத்தை கொடுத்து விடுவான். அவர் நினைக்கணும், அதாவது நாம் ஒரு பாவம் செய்ய போகிறோம், அல்லாஹ் இடையில தடுப்பான்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளாம் நினைக்கணும், இது தவறு, இது பாவம், இதை செய்யக்கூடாது, இது செய்தால் அல்லாஹ் நம்ம மேலே கோபப்படுவான். இப்படி ஒரு எண்ணம், அந்த எண்ணத்திற்கான ஒரு முயற்சி, நிச்சயமாக செய்யக்கூடாதுங்கிற ஒரு பின்வாங்கல் நம்மிடத்தில் அந்த முயற்சி இருந்தால்தான் யுஇஃபஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அந்த பத்தினியாக ஆக்கி பாதுகாப்பான். இது முதல் விஷயம். இரண்டாவது, மமன் யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ். தேவை என்பது எல்லோருக்கும் உண்டு. எல்லாருக்குமே தேவை இருக்குது. காசு பணம் தேவை எல்லாருக்கும் இருக்குது. கேட்குறவங்களுக்கும் தேவை இருக்குது. கொடுக்குறவங்க மட்டும் என்ன வானத்தில் பொழிந்து அவர்கள் கொடுக்குறாங்களா? இல்லை, அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு தான் சேமித்து வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அவர்களுக்கும் தேவை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அடுத்தவன்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது. மாறாக தேவைப்படும் போது தன்னை அடுத்தவனிடத்தில் தேவையாகுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்திக்னா, போதும் என்ற எண்ணத்தோடு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுறோம், முடியலைங்கிற பட்சத்தில் கேட்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம அடுத்தவரிடத்தில் நம்முடைய தேவையை சொல்லி சொல்லி கேட்பது என்பது இது அவ்வளோ நல்லதல்ல. எனவே தன் தேவையை பிறரிடத்தில் முறையிடாமல் தன்னைத்தானே பேணிக் கொள்ளக்கூடிய எண்ணம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் யுக்னிஹில்லாஹ், அல்லாஹ் அவரை என்ன செய்வான்? அடுத்தவர்கிட்ட தேவையாகாத மாதிரி பணக்காரங்களாக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ், அடுத்தவங்கள்ட்ட தேவையாகாத மாதிரி பணக்காரங்களாக ஆக்கிடுவான். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். அதாவது கேட்ட கரம் இருக்குது பற்றியெல்லாம், கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட ஒரு கரம், அவங்களால கேட்காம இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்கள அப்படித்தான் வச்சுருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய தேவைக்கு நான் கேட்டேன், இனிமேல் கேட்கக்கூடாது, நம்ம தேவையை நம்மளே என்ன செய்யணும், நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு மனிதர் முழு மூச்சாக முயற்சி பண்ணுவாரே, ஆனால் யுக்னிஹில்லாஹ், அல்லாஹ் அவரை என்ன செஞ்சிருவான்? அடுத்தவங்கள்ட்ட தேவையாகாத மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவனாக அல்லாஹ் ஆக்கிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தது, வமன் யதஸப்பர் யுஸப்பிருல்லாஹ். கோபதாபம், உணர்ச்சி வசப்படுதல் எல்லாத்தையுமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மனிதன் இருந்தாலே கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில், கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள என்ன நினைக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுமை கொடுத்து விடுவான். இவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படி செஞ்சான், சரி நம்ம வாயை பேணிக்குவோம், அல்லாஹ் நம்மளுக்கு நற்கூலி கொடுப்பான் அப்படின்னு ஒரு 10 தடவை கோபம் வருதுன்னா ஒரு 7 தடவையாவது அந்த பொறுமையை மேற்கொள்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் நம்மளை பொறுமையாளியாலே ஆக்கிடுவான். ஒரு சில மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பெரிய தீங்குகள் கூட அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருப்பேன், பேச மாட்டேன், நான் திருப்பி பதில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்கிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய பாக்கியம். அது இந்த பொறுமையை கொடுக்கறது இருக்கிற பெரிய பாக்கியம். இதில் பெரிய விஷயமே என்னன்னு சொன்னால், நம்ம சொந்த குடும்பமாகிய நம்முடைய மனைவி மக்கள் இங்கே நம்ம அடையக்கூடிய அந்த கோபம் தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெரும் ஒரு விரோதத்துக்கும் பெரிய பிரிவினைக்கும் காரணமாகும். அது விஷயத்தில் நம்ம கோபத்தை அடக்கி நம்மளை கட்டுப்படுத்திக்கிறணும்னு எண்ணம் வரும்போது அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக்கிடும், நல்ல ஒரு நிதான தன்மையை நமக்கு உண்டாக்கிடும். இது 3வது உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வமா ஊத்திய அஹதுன் அத்தாஅன் கைரன் வஅவ்ஸஅ மினஸ் ஸப்ர். ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடை செல்வங்களிலேயே மிக சிறந்த சன்மானம், மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா? பொறுமை தான். பொறுமை ஒரு மனிதனுக்கு இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த செல்வத்திற்கு ஈடான ஒரு செல்வம் வேற எதுவுமே கிடையாது.
எல்லாத்துலேயுமே இந்த பொறுமைங்கிறது வந்துட்டாலே வறுமை வரும்போது அந்த பொறுமை வந்துடும், கோபம் வரும்போது அந்த பொறுமை வந்துடும், நோய் வரும்போது அந்த பொறுமை வந்துடும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத அடுத்தவரிடத்தில் முறையிடுவது, தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறது, இது எல்லாமே நின்று போயிடுச்சுன்னு சொன்னால் மனிதனுக்கு நோய் வராது. மனிதனுடைய உள்ளம் அப்படியே சலனம் இல்லாத அழகான தெளிந்த நீரோடையை போன்று மாறிவிடும். அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசங்களில் கடைசி முத்திரையான ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்னவென்றால் இந்த பொறுமை என்பது தான். எனவே அந்த செல்வத்தை நீங்கள் கடைபிடிங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இல்லைன்னு சொன்னால் கூட பொறுமென்று ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் பெரிய செல்வந்தர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். மனிதனுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை அமையும் என்ற சொல்லுக்கு இணங்க பின்னால் சொல்லப்பட்ட இந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தோல்வா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அமைச்சு கொடுப்பான். நாம் நல்லவனாக ஆகிறதுக்கு முயற்சிக்காத வரைக்கும் நம்ம நல்லவனாக முடியாது. நாம் பொறுமைசாலியாக ஆகணும்னு நினைக்காத வரைக்கும் நம்ம அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், நேரடியாக வந்து உட்கார வச்சு உட்காருப்பா நான் பாடம் சொல்லித்தரேன் நல்லா சொல்லித்தர மாட்டான். நம்ம நினைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சி வரணும். அடுத்தவன்கிட்ட கேட்க மாட்டேன், கொஞ்ச நாளாக அது கஷ்டப்படுவோம், முடியாதுங்கிற பட்சத்தில் கேட்டுக்குவோம். முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வந்தார். அலி அவர்களே, எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியவில்லை, நான் ஒரு அடிமை, நான் உரிமை பெறணும்னு சொன்னால் முக்காத்தப் என்ற அடிப்படையில் என்னுடைய எஜமானுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். அந்த தொகை என்னால் கொடுக்க முடியல, தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, தோழரே நான் உனக்கு ஒரு இல்மை சொல்லித் தருகிறேன், ஒரு துவாவை சொல்லித்தரேன். அந்த துவாவை எனக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த துவாவை நீ ஓதி வந்தால் மலை போன்று உன்னிடத்திலே கடன் இருந்தாலும், கடன் மலை அளவு இருந்தாலும் அந்த கடனெல்லாம் நீங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த துவாவை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், நீ தொடர்ந்து ஓதிவா என்று சொன்னார். அந்த துவா என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அடுத்தவன்ட்ட தேவையாகாத மாதிரி என்னை ஆக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், இறைவா ஹராமின் பக்கம் நான் சென்று விடாமல் ஹலாலை கொண்டே என்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு தருவாயா. அடுத்த ஆள்கிட்ட கேட்கறது, இன்னும் வேணும் சம்பாதிக்கிறது, ஹராமின் பக்கம் போய் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் பொருளாதார ஆசை. நபி அவர்கள் முதல் துவா என்ன சொல்லித்தராங்க? ஹராமின் பக்கம் நான் சென்று விடாமல் ஹலாலான வருமானத்திலே என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போதுமன்ற எண்ணத்தை எனக்கு தருவாயா. இது முதல் விஷயம். வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், மேலும் நீ எனக்கு வழங்கிய அருள் வளங்கள் செல்வங்களின் மூலம் பிறரின் பக்கம் நான் தேவையாகி விடாமல் என்னை பாதுகாப்பாயா. நீ எனக்கு எவ்வளோ கொடுத்தியோ அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி. நிறைய அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அது வேறு விஷயம். அல்லாஹ் கொஞ்சம் தான் கொடுக்குறான்னு வச்சுக்கீங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு உள்ள சிறந்த தன்மை எனக்கு தருவாயாக என்று எனக்கு நபி அவர்கள் இந்த துவாவை சொல்லி தந்தாங்க. நீயும் இதை ஓதி வருவாயாக என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவர் சொல்கிறாரு, இந்த துவாவை ஓதன அல்லாஹ் தஆலா என்னுடைய எல்லா விதமான தேவையை நிறைவேற்றி கொடுத்துட்டான் என்று சொல்லி காட்டுறான். இந்த துவாவை நாமும் ஓத வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சகிப்புத்தன்மை, போதுமன்ற எண்ணம், பரிசுத்தமான வாழ்க்கை அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.